நான் அடுத்ததாக நம்ம பேச அழைக்கிறது யாருன்னா, பொதுவாகவே ஒரு படம் மொக்கையாக இருந்தால் கொரட்டை விடும். ஆனால் கொரட்டையை வச்சே இட்டு படம் கொடுத்த நம்ம இயக்குனர் விநாயகர் சந்திரசேகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். லைட்டாக பயந்துருச்சுண்ணே, படம் மொக்கே ஆயிடுச்சுனோடனே சரி ஓகே ஆனால் எனக்கு படம் பிடிக்கல போல். சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைஃப்பில் நமக்கு ரொம்ப சந்தோஷமான மறக்க முடியாத தருணங்கள் நமக்கு எப்போ வரப்போகுதுன்னு நமக்கே தெரியாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கி. நான் சினிமாவுக்கு வரத்துக்கு மகேந்திரன் சாரோட திரைப்படங்கள், மகேந்திரன் சார் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு இணையாக பாரஞ்சித்தன் ரொம்ப முக்கியமாக இருக்கார். இதை மேடையில் இருக்க நான் அண்ணன்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. மணிகண்டனுக்கு தெரியும், மணியனுக்கு ரொம்ப தெரியும் நான் அவங்களோட எவ்வளோ பெரிய ஃபேன்னு. டெய்லி ஏதாவது ஒரு விதத்துலையாவது காலால் அண்ணன் எப்படி என்ன பண்ணுச்சு, அண்ணன் இந்த சீன் எப்படி ஹேண்டில் பண்ணிச்சுன்னு தான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்படி அதே இடத்துல இந்த அண்ணன் இருக்கிற மேடையில் நான் பகிர்ந்துக்கிறதுங்கிறது இதை விட சந்தோஷமான நாள் என் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நான் திரைப்படம் உதவி இயக்குனராக ஆகிற டைமில் எனக்கு இவ்வளோ பெரிய அவேர்னஸ் அபவுட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், உலக சினிமாக்கள் தெரியாது. நான் பார்த்து பயங்கரமாக வியந்த நம்ம சினிமா அட்டகத்தி தான் குட் நைட்டுக்கான மிக பேசிக் அடிப்படையான விஷயம். ஏன்னா நம்ம திரைப்படங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், லார்ஜர் தன் லைஃப் ஃபிக்ஷனல் சினிமாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மொதல் டைம் நான் படம் பார்க்குறேன், நம்ம குடும்பத்தை என் அப்பா என் அண்ணனை பார்க்குற மாதிரியான ஒரு படம். அதில் பேசின அரசியல், அதாவது எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வரி அடிக்கடி அது மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். மெட்ராஸ் திரைப்படத்தில் வர வரி தான், உழைக்கும் இனமே உலக ஜெயித்திரும் ஒரு நாள், விழித்து இருந்தால் விரைவில் வந்து திருநாள் அப்படிங்கிறது. அதை மெயின் ஸ்ட்ரீமால் இவ்வளோ பெரிய இதில் அந்த வரி கேட்கறதுக்கு அதுக்கு யார் காரணம்? பாரஞ்சித்தன் அண்ணனால தான் அது முடியும். நான் பாரஞ்சித்தனை ஒரு தனி நபராக ஒரு ஃபிலிம் மேக்கராக மட்டும் பார்க்கல, மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டாக பார்க்குறேன். ஸோ எனக்கு ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு வசந்த பாலன் சார், லெனின் பாரதி சார், பாரஞ்சித்தன்லாம் இருக்கும்போது நான் கீழே அப்படி உட்காந்துட்டு அவங்க பேசுறது கேட்கணுன்னு தான் எனக்கு ஆசையாக இருக்குது. மேடையில் உட்காந்துருக்கும் போது எனக்கு பயம்தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களில் நானும் இருக்கணுன்ற ஆசையோடு இங்கே கீழே தான் உட்காரன்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் மேடை நாகரிகமாக இங்கே மேலே உட்காரேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.